சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சக செயற்பாடுகளில் மருத்துவர்கள் தலையிட முடியாது, நலிந்த ஜெயதிச எச்சரிக்கை. தவறான தகவல்களை முன்வைக்கும் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு அறியாமையை வெளிப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் பின்தங்கிய நிலையில் யாழ் மாவட்டம் கரிசனை வெளியிட்டுள்ள கல்வியலாளர்கள். இலங்கையில் மேலும் அதிகரித்து செல்லவுள்ள வெப்பநிலை, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. மஹிந்தவின் அபிவிருத்தி திட்டங்களை எதிர்த்த அனுர நெருக்கடிகளுக்கு காரணம் என்கின்றார் நாமல். அமெரிக்க ஊடகவியலாளர் ஈராக்கில் கடத்தல், தீவிர தேடுதல் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சகத்தின் செயற்பாடுகளில் முறையற்ற வகையில் தலையிட மருத்துவர் தொழிற்சங்கத்துக்கு உரிமையில்லை என ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெகதிச எச்சரித்துள்ளார். அவர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் நலிந்த ஜெகதிச குறிப்பிட்டுள்ளார். இடமாட்டு பட்டியல் தயாரித்தல், ஆட்சேர்ப்பு செயல்முறை போன்ற அமைச்சகத்தின் நடவடிக்கைகளிலும் கடந்த காலங்களில் மருத்துவ தொழிற்சங்கம் தலையிட்டனர். சுகாதார அமைச்சகம் அதன் பணிகளை செய்து வருகிறது. தொழிற்சங்கம் அதன் பணிகளில் கவனம் செலுத்தட்டும். மருத்துவ தொழிற்சங்கம் இதுவரை அமைச்சகத்தின் பணிகளில் தேவையில்லாமல் தலையிட்டுள்ளது. சட்டவிரோத இடமாற்றங்கள் எதுவும் நடைபெறவில்லை. கடந்த 13 ஆண்டுகளாக வளமையான இடமாற்றங்கள் எதுவும் நடைபெறவில்லை. வழக்கமான இடமாற்றங்கள் எதுவும் நடைபெறவில்லை. வருடாந்திர இடமாற்றத்தின் கீழ் மே 10ஆம் தேதிக்குள் 6000 மருத்துவர்கள் இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர். தொழிற்சங்கம் மற்றும் செயற்குழுவின் தாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பெரும்பாலான மருத்துவர்கள் தற்போதைய இடமாற்ற முறையை அங்கீகரிப்பதாக கூறி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சுகாதார அமைச்சகத்தின் 7 அளவுகோலின் அடிப்படையில் மண்டல சுகாதார சேவைகள் இயக்குனர் மற்றும் மாகாண சுகாதார சேவைகள் இயக்குனருடன் கலந்தாலோசித்து 265 சிக்கல் நிலைகளில் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளன. சிரமமான நிலையிலும் பட்டியலை தயாரிப்பது அமைச்சகத்தின் கடமையாகும். இதில் தொழிற்சங்கத்திற்கு எந்த பங்கும் இல்லை. ஸ்ரீலங்கா அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட 24 மணித்தியால அடையாள பணி புறக்கணிப்பு இன்றைய தினம் காலை 8 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. மேலதிக நடவடிக்கைகள் குறித்து இன்று நடைபெறவுள்ள அவசர நிறைவேற்றுக்குழு கூட்டத்தின் பின்னரே தீர்மானிக்கப்படும் என அந்த சங்கத்தின் துணை செயலாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இடமாற்ற பிரச்சினையை தீர்ப்பதற்கு அரசாங்கத்திடம் எந்தவித தயார்நிலையும் இல்லை எனவும் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் தவறான தகவல்களை முன்வைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த செயற்பாடுகள் ஸ்ரீலங்கா இலங்கையில் பல பகுதிகளில் நாளை முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதிகளில் அதிகரித்த வெப்பநிலை நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் பீடாதிபதியும் புவியியல் பேராசிரியருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இயலுமானவரை அதிக வெப்பநிலையில் உணரக்கூடிய நடமாட்டத்தினை தவிர்ப்பது சிறந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இந்த காலப்பகுதியில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளை வெளியில் கொண்டு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 2ஆம் தேதியிலிருந்து எதிர்வரும் 15ஆம் தேதி வரையான பகுதிகளில் நாட்டின் பல பகுதிகளிலும் உணரக்கூடிய வெப்பநிலையினுடைய அளவு 48 பாகை செல்சியஸை விட அதிகமாக இருக்கும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே சூரியனுடைய உச்சம் உயர்வாக காணப்படுகின்ற அந்த காலப்பகுதிகளில் வளிமண்டல ஈரப்பதனுடைய அளவு மிக உயர்வாக காணப்படும் என்பதனால் அதிகூடிய அளவிலான வெப்பநிலை உணர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. மனித உடலை பொறுத்தவரையில் மனித உடல் ஒரு 40 பாகை செல்சியஸுக்கு மேலாக வெப்பநிலையை உணர்கின்ற பொழுது அது ஆபத்தான வெப்பநிலை என்ற கணக்கீட்டிலேயே வரையறுக்கப்படும். பொதுவாக இந்த 40 பாகை செல்சியஸ் வெப்பநிலை என்பது அனைவருக்கும் அவர்களுடைய உடல் சமநிலைக்கு ஏற்ற வகையில் பொருத்தமானதாக இருக்காது. இந்த 40 பாகை செல்சியஸுக்கு மேலாக வெப்பநிலை உணரப்படுகின்ற பொழுது பலருடைய உடல் பல அசௌகரியமான நிலைமைகளை உருவாக்கக்கூடும். ஆகவே எதிர்வரும் 2ஆம் தேதியிலிருந்து எதிர்வரும் 15ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உண்மையான வெப்பநிலையும் பகல் பொழுதில் அளவீடு செய்யப்படுகின்ற உண்மையான வெப்பநிலையும் 43 பாகை செல்சியஸுக்கு மேலாக இருக்கும். அதே வேளை உணரக்கூடிய வெப்பநிலையுடைய அளவு
48 பாகை செல்சியஸை விட கூடுதலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதனால் இந்த அதிகரித்த வெப்பநிலை தொடர்பாக பொதுமக்கள் மிகவும் விழிப்பாக இருப்பது அவசியமானது. உயர்ந்த வெப்பநிலை இருக்கின்ற காலப்பகுதிகளில் வளிமண்டல ஈரப்பதனுடைய அளவும் அதிகமாக இருக்கும் என்பதனால் அதிகளவிலான ஈரப்பதனும் மனித உடலில் சில அசௌகரியங்களை அல்லது சில வகையான தீங்குகளை ஏற்படுத்தும் என்பதனால் இயன்றுமான வரைக்கும் பொதுமக்கள் இந்த காலப்பகுதிகளில் முற்பகல் 10 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் திறந்தவெளி பிரயாணங்களை தவிர்ப்பதும், அதே சமயம் குழந்தைகள், சிறுவர்கள், முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்ற கடுமையான வெப்பத்திற்கு உணர்திறன் மிக்கவர்கள் இயல்பான வரைக்கு தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவசியமானதாகும். இலங்கையில் வெளியாகியுள்ள உயர்தர பயிற்சி பெறுபவர்களின் அடிப்படையில் வடக்கு மாகாணம் பின்தங்கிய நிலையிலே காணப்படுகின்றது. குறிப்பாக யாழ் மாவட்டம் பின்தங்கிய நிலையிலே காணப்படுகின்றமை கரிசனையை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் கல்வியை விருப்பப்பட்டு கற்றால் சாதிப்பது இலகுவான விடயம் என 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் அகில இலங்கை ரீதியில் கணித பிரிவில் முதலிடம் பெற்ற கிளிநொச்சியைச் சேர்ந்த தெய்வேந்திரன் திருக்குமரன் தெரிவித்துள்ளார். வரலாற்று சாதனை படைப்புக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். நாங்கள் படிக்கிற பாடத்தில் இன்ட்ரெஸ்டோட படித்தோம்னா அது காணும். ஆளும் ஈடுபாடு தேவையானவர்களுக்கு தேவை. ஆனால் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்களுக்கு பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விளங்கி படித்து கொண்டு வந்தால் காணும். இறுதியாக அதை மீட்டலாக கொண்டு செய்தால் காணும். மற்றபடி இயல் என்றது அவ்வளவு கடினமான பாடப்பகுதி இல்லை. பலவர் யோசிக்கிற மாதிரி கடினமான பாடப்பகுதி இல்லை. அதை விளங்கி ஒவ்வொரு நாளும் விளங்கி படித்தோம்னா ஓகே. மற்றும் அப்படி படிப்பை தவிர நான் கடந்த வருடம் பாடசாலையில் சிரேஷ்ட மாணவ தலைவனாக கடமையாற்றியிருக்கிறேன். மற்றும் இணைப்பாட விதான செயற்பாடுகளாக குறிப்பிட்டு கூறுற அளவுக்கு பெருசாக இல்லை என்றாலும் விளையாட்டுகளில் ஈடுபட்டுள்ளேன். பாடசாலை மட்டம், வலய மட்டங்களில் கடந்த ஆண்டுகளில் மாகாண மட்டங்களும் சென்றுள்ளேன். அங்கு பெரும்பாலும் விளையாட்டு போட்டிகளில் கிடைச்சதில்லை. மற்றும் வருடம் ஒலிம்பியாட் போட்டிக்கு சர்வதேச ரீதியில் பங்கு பெற்று வருகின்றேன். வெற்றி கிடைத்தமையால் எமது சமூகத்துக்கு நான் பெருமை சேர்த்துள்ளதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இலங்கையில் 2026ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் உயர்தர மற்றும் சாதாரண தர பரீட்சைகளை அறிவிக்கப்பட்ட திகதியிலே நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மே மாதம் 2026 பரீட்சை திகதிகள் அறிவிக்கப்பட்டதாகவும் மாணவர்கள் அதற்கேற்ப தயாராகுமாறு ஸ்ரீலங்கா பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பரீட்சை திகதிகள் மாறியதால் மாணவர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டதால் இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட திகதிகளிலேயே பரீட்சைகள் நடத்தப்படும் என்று உறுதிப்படுத்தினார். அதன்படி 2026ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் திகதியும், உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10ஆம் திகதியும் மற்றும் சாதாரண தர பரீட்சை டிசம்பர் மாதம் 8ஆம் திகதியும் நடத்தப்பட உள்ளன. இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சையின் செய்முறை பரீட்சைகள் ஏப்ரல் 22 முதல் 30 வரை நடைபெற உள்ளன. இன்று முதல் 2ஆம் கட்ட மதிப்பீட்டு பணிகள் தொடங்கப்படுவதாகவும் ஏப்ரல் 30 முதல் 3ஆம் கட்ட மதிப்பீட்டு பணிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சர் மீது பாரிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் கோரும் வரை காத்திருக்காமல் பதவி விலகுவதை சிறந்தது எனவும் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதை அரசாங்க அமைச்சர்களே தற்போது ஒப்புக்கொண்டுள்ள போதும் இந்த தவறுகளால் ஏற்படும் நஷ்டத்தை பொதுமக்களே சுமக்க வேண்டியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தாம் ஆட்சிக்கு வரும்போது ஊழல்வாதிகள் எவரும் தம்மிடம் இல்லை என்று தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி தற்போது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள அமைச்சர்களை பாதுகாக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் அனுபவம் மற்றும் முதிர்ச்சியில்லாத காரணத்தினால் பல தீர்மானங்களை எடுக்க தவறியுள்ளதாகவும் கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ச முன்னெடுத்த அபிவிருத்தி திட்டங்களை எதிர்த்தமையே இன்று அரசாங்கம் எதிர்நோக்கும் நெருக்கடிகளுக்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் புலனாய்வுத்துறை பலவீனமடைந்துள்ளதாகவும் மத தலைவர்கள் மற்றும் கலாச்சார விழுமியங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் 300 கிலோ போதைப்பொருளுடன் நீண்டகால படகு ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது 6 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
வெளிநாட்டு புலனாய்வு பிரிவினரிடம் கிடைத்த தகவலுக்கு அமைய பேரவகைக்கு அப்பால் ஆழ்கடல் பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி படகிலிருந்து 300 கிலோகிராமுக்கு அதிக கெரோகின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை குறித்த மீன்பிடி படகு தேக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளின் போது படகில் இருந்த 298 உரப்பைகளில் இந்த போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஜன பானுகுட தெரிவித்துள்ளார். குறித்த படகு இலங்கைக்கு சொந்தமான பல நாள் மீன்பிடி படகு எனவும் அதிலிருந்த 6 சந்தேக நபர்களும் தொடர்பாடல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக கடற்படை தளபதி குறிப்பிட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருள் தொகையின் பெறுமதி சுமார் 6000 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது. தலைமன்னார் பகுதியில் பனைமரத் தோப்பில் நேற்றைய தினம் ஏற்பட்ட தீப்பரவலால் 500க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் சேதத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தலைமன்னார் காவல்துறை பிரிவில் உள்ள கட்டுக்காரன்குடியிருப்பு கிராம அலுவலக பிரிவில் உள்ள பருத்திப்பண்ணி கிராமத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய தனிநபருக்கு சொந்தமான பனைமர தோப்பில் நேற்றைய தினம் காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் சேதத்திற்கு உள்ளாகியுள்ளன. எனினும் குறித்த தீ விபத்தில் உயிர் சேதமோ வீடுகளுக்கோ அல்லது சொத்துக்களுக்கோ எந்த சேதமும் ஏற்படவில்லை. குறித்த தீ நேற்றைய தினம் மாலை 4 மணியளவில் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. பனைமரங்களுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட புதிய வரி விதிப்புகள் சட்ட மாற்றங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. 2025 வருமான வரி சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த புதிய விதிகள் ஊதியம் பெறும் வரி செலுத்துவோர் அறிந்திருக்க வேண்டிய பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஈராக் தலைநகர் பக்தாத்தில் அமெரிக்க பெண் ஊடகவியலாளர் ஒருவர் மர்ம நபர்களால் கடத்தப்பட்டுள்ளதாக வெளிவந்த தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடத்தப்பட்ட ஊடகவியலாளரை மீட்கும் நோக்கில் பக்தாக் நகர் முழுவதும் ஈராக் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளின் போர் செய்திகளை தொடர்ந்து சேகரித்து வந்த ஷெல்லி கிடில்சன் என்ற அமெரிக்க பெண் ஊடகவியலாளரே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார். இவர் அமெரிக்காவின் பிரபல செய்தித்தளம் உள்ளிட்ட பல சர்வதேச ஊடகங்களுக்கு பணியாற்றி வருபவர். இந்த நிலையில் குறித்த பெண் ஊடகவியலாளர் கடத்தப்பட்டதை ஈராக் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஊடகவியலாளரை பாதுகாப்பாக மீட்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பக்தாத்தில் அமெரிக்க பிரஜை ஒருவரை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த கடத்தல் பெரும் அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இவரை விடுவிக்க ஈராக் அரசுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரான் ஆதரவு குழுக்கள் அழுத்தம் கொடுக்க வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சக செயற்பாடுகளில் மருத்துவர்கள் தலையிட முடியாது, நலிந்த ஜெயதிச எச்சரிக்கை. தவறான தகவல்களை முன்வைக்கும் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு அறியாமையை வெளிப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் பின்தங்கிய நிலையில் யாழ் மாவட்டம் கரிசனை வெளியிட்டுள்ள கல்வியலாளர்கள். இலங்கையில் மேலும் அதிகரித்து செல்லவுள்ள வெப்பநிலை, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. மஹிந்தவின் அபிவிருத்தி திட்டங்களை எதிர்த்த அனுர நெருக்கடிகளுக்கு காரணம் என்கின்றார் நாமல். அமெரிக்க ஊடகவியலாளர் ஈராக்கில் கடத்தல், தீவிர தேடுதல் நடவடிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.